ஸ்ரீகுருப்போ நம. தர்மஸ்ரீஹி க்ஷௌரம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டுருக்கோம். இந்த கேசங்களையும் மீசை தாடி இதெல்லாம் க்ஷௌரம் பண்ணிக்கிறோம். இதை நித்தியம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தப்பு. நித்தியம் க்ஷௌரம் பண்ணிக்கிறதுங்கிறது தப்பு. ஏன் அப்படி தப்பு அப்படின்னா, நாள் கிழமை பார்த்து தான் க்ஷௌரம் பண்ணிக்கணும். இந்த நாள் பண்ணிக்கலாமா கூடாதா அப்படிங்கிறத பார்த்துன்னா க்ஷௌரம் பண்ணிக்கணும். அதுலேயும் ஒரு நாளைக்கு நாம் க்ஷௌரம் பண்ணிக்கிறோன்னா எந்த சமயத்தில் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்குது சாஸ்திரம் சொல்கிறது. கால வேலை, மத்தியானம், சாயங்காலம், ராத்திரி இப்படி இருக்கணும். அதில் கால வேலையில் தான் க்ஷௌரம் பண்ணிக்கலாம். காத்தால் எழுந்து பிராத்தஸ்நானங்களை பண்ணிவிட்டு, சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு, உபாசனம் இருந்தால் உபாசனம் பண்ணிவிட்டோ இல்லை சமிதாதானம் பண்ணிவிட்டோ அப்புறமா தான் க்ஷௌரம் பண்ணிக்கணும். எதுவும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி க்ஷௌரம் பண்ணிக்கணும். டீ காஃபி கூட குடிக்கக்கூடாது க்ஷௌரம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி. ஷேவ் பண்ணிக்கிறோம் இல்லையா, நம்மளுக்கு நாமே க்ஷௌரம் பண்ணிக்கிறது ரொம்ப தப்பு. செல்ஃப் ஷேவிங்னு பண்ணிக்கிறாள் எல்லோரும். பணம் மிச்சம், டைம் மிச்சம், இப்படிங்கெல்லாம் சொல்லிட்டு செல்ஃப் ஷேவிங் அப்படின்னு. இது ரொம்ப அனர்த்தமான விஷயம், பெரிய கெடுதலை நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம். தனக்குத்தானே க்ஷௌரம் பண்ணிக்கிறதுங்கிறது நம்ம பாரத தேசத்தில் கிடையவே கிடையாது. சமீப காலத்தில் தான் வந்திருக்குது. வெளிநாட்டுக்காரா நம்மக்கிட்ட திரிச்சுட்டு போயிட்டா. இதை ரொம்ப தவறான விஷயம் செல்ஃப் ஷேவிங் அப்படிங்கிறது. நாப்பித்தன்னா க்ஷௌரம் பண்ணி விடணும். கால வேளையில் தான் க்ஷௌரம் பண்ணிக்கணும். எதுவும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் க்ஷௌரம் பண்ணிக்கணும். டிஃபனை சாப்பிட்டுட்டு க்ஷௌரம் பண்ணிக்கிறது, இல்லை காஃபி டீயை குடிச்சிட்டு க்ஷௌரம் பண்ணிக்கிறது, இதெல்லாம் தப்பு. எதுவுமே சாப்பிடக்கூடாது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி க்ஷௌரம் பண்ணிக்கணும். அதே மாதிரி மத்தியானத்துக்கு அப்புறம் க்ஷௌரம் பண்ணிக்கவே கூடாது. நல்லா சாப்பிட்டுவிட்டு அப்புறமா க்ஷௌரம் பண்ணிக்கிறேன், இல்லை நான் சாப்பிடல அதனால் சாயங்காலமாக க்ஷௌரம் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் கூடவே கூடாது. கால வேளையில் தான் நம்ம க்ஷௌரம் பண்ணிக்கலாம். இப்பெல்லாம் பார்த்தா அஹோராத்திரம் இந்த சலூன் ஓப்பனாகவே இருக்குது. எப்போ பார்த்தாலும் அங்கே எல்லோரும் க்ஷௌரம் பண்ணிகிட்டே இருக்கா. ராத்திரி 8 மணி 9 மணிக்கெல்லாம் பார்த்தா அங்கே சலூன் கடையில் யாரோ க்ஷௌரம் பண்ணின்னு இருக்கான். இதெல்லாம் ரொம்ப தப்பு. யாராக இருந்தாலும் ராத்திரியில் க்ஷௌரம் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப தவறான விஷயம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி கால வேலையில் தான் க்ஷௌரம் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்கிறது. குரூரவாரம் நிஷாம் ரிக்தாம் ஷஷ்டீம் சந்தியாஞ்ச ஜென்மபம் அப்படின்னு இந்த காலங்கள்லாம் க்ஷௌரம் பண்ணிக்கக்கூடாது. நிஷாம் ராத்திரி வேலையில், வேலையில் க்ஷௌரம் பண்ணிக்கவே கூடாது. ரொம்ப தப்பு. கால வேலையில் தான் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியறது. இந்த க்ஷௌரம் அப்படிங்கிறது ஒரு மங்களமான கர்மா. முன்பே நாம் சொன்னோம், இந்த க்ஷௌரம் பண்ணிக்கிறதுனால நம்ம கேசங்களில் இருக்கக்கூடியதான கேசங்களை ஆசிரித்து தான் பாப்பங்கள்லாம் இருக்குது. கேசா நாசித்து திஷ்டந்தி மேருமந்தர துல்யானி பாப்பானி அப்படின்னு கேசங்களை ஆசிரித்து இருக்குது. அந்த பாப்பங்கள்லாம் நசிக்கிறது, நம்மளுக்கு ஒரு சுத்தி ஏற்படுறது. இது இந்த வபனம் க்ஷௌரம் அப்படிங்கிறது ஒரு மங்களமான கர்மா. அதை நாள் கிழமை பார்த்து தான் பண்ணிக்கணும். நிஷித்த சமயத்துலலாம் பண்ணிக்கக்கூடாது. அதே மாதிரி ஏகோதராணாம் புத்திராணாம் பிதுஷ்டைகதினே ததா ஸ்ராத்தே து போஜனம் நைவ க்ஷுரகர்மச்ச நைவஹி அப்படிங்கிற. ஒரே அப்பா அம்மாவுக்கு ஒரே வயத்தில் பிறந்ததான குழந்தைகள், ஒரு அம்மா வயத்தில் பிறந்ததான சகோதரால் இருக்கா இல்லையா, இவெல்லாம் ஒரே நாள் க்ஷௌரம் பண்ணிக்கக்கூடாது, ஷேவிங் பண்ணிக்கக்கூடாது. இப்போ எல்லோரும் உத்தியோகத்துக்கு போகிறான், எல்லோரும் ஒரே நாளில் க்ஷௌரத்தை பண்ணிட்டு போகிறான். அதே மாதிரி அப்பா புள்ள ஒரே நாள் பண்ணிக்கக்கூடாது, சகோதரர்கள் ஒரே நாளைக்கு க்ஷௌரம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு சாஸ்திரம் சொல்கிறது. இப்போ பார்த்தா சில வைதிகாலெலாம் வருத்தப்படுறா, ஸ்ராத்தன்னைக்கோ தர்ப்பணத்தன்னைக்கோ க்ஷௌரங்கிறது நிஷித்தம். ஆனால் அமாவாசை அன்னைக்கு கூட தர்ப்பணம் பண்ணுறவா க்ஷௌரத்தை பண்ணிட்டு தர்ப்பணம் பண்ண உட்கார்றா அப்படின்னு சொல்கிறா வைதிகாலெலாம். இது எவ்வளவு ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஸ்ராத்தன்னைக்கு யாராவது க்ஷௌரம் பண்ணிப்பாளா? தர்ப்பணத்தன்னைக்கு இப்படிலாம் நம்மளுடைய தர்மம் ரொம்ப
கவலைக்கு இடமாக ஆகியுள்ளது. அதனால் ஜாகிரதையாக க்ஷௌரத்தை பார்த்து பண்ணிட்டு எல்லாரும் ஸ்ரேயஸோடு இருக்கணும்னு பிரார்த்திக்கிறோம். ராமராம்.